ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுப்ரபாதம். துயில் எழுப்புதல். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த 108 இடங்கள். கைமான மழகளிற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறையுரைத்த திருமாலை எம்மான எனக்கென்னுமினியானை பரிகாத்தவம்மானை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே. இடம் 104. சந்தன மண்டபம். தேவராஜன் கொரடு. சுவாமி தேசிகன் பல நூல்களை அருளிச் செய்த இடம். கருடன் சந்நிதி. கண்ணாடி அறை. பரமன் மண்டபம். ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தனியன் பெற்ற இடம். திரு அணுக்கன் வாயில். ராஜமகேந்திரன் திருச்சுற்றில் கருடன் சந்நிதியோடு இணைந்த சந்தன மண்டபத்தின் வடகிழக்கே அமைந்த கிழக்கு நுழைவாயிலான கீழைப்படி என்னும் யாழிமுகம் கொண்ட உய்யுமாறு என்று ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் அருளி செய்ததான அடைய வேண்டிய புருஷார்த்தமான மோட்சத்தில் வேகம், பகவானே பலனும் உபாயமும் என்ற நினைவு, பகவானிடம் நோன்பு பலிக்க வேண்டி அப்பேட்சித்தல், பகவானைத் தவிர வேறு பலன்களில் முகம் காட்டாமை, அகங்கார மமகாரங்களான விரோதிகள் நீங்க பிரார்த்தனை, பிராட்டியோடு கூடிய பகவான் ஒருவனுக்கே கைங்கரியம் செய்வோம் என்ற உறுதிப்பாடு ஆகியனவற்றை குறிக்கும் 6 படிகளை கொண்ட கிழக்கு யாழிப்படிகட்டு. இதன் அருகே அமர்ந்து உடையவர் நிர்வாகம் பார்த்த இடமான தேவராஜன் கொரடு. இந்த இடம் தற்போது ஒரு சலவைக்கல்லால் அடையாளமிடப்பட்டுள்ளது. இந்த இடத்திற்கு எதிரே காஞ்சி ஸ்ரீ தேவப்பெருமாள் யத்திராஜருக்கு கருட சேவையில் அருள் பாலித்ததன் நினைவாக தாமிரத்தால் தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டு தங்க கவசமிடப்பட்டுள்ள சிற்பம். ராஜமகேந்திரன் திருச்சுற்றின் தெற்கு பக்கம் அமைந்துள்ள அழகிய மணவாளன் பெரிய திருமண்டபம் எனும் சந்தன மண்டபம். இந்த மண்டபத்தில் கேசவாதி திருநாமங்களைப் போல அமைந்துள்ள 12 தூண்களில் சந்தன பலகைகளை பொருத்தி நீர் தெளித்து மனங்கமழச் செய்தல் வழக்கம். அமாவாசை, ஏகாதசி முதலிய பஞ்ச பருவங்களில் ஸ்ரீ நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் இங்குதான் நடைபெறும். திருவரங்கேசனின் விஸ்வரூப சேவையின் போது பசுமாடு, குதிரை, யானை ஆகியன திரு அணுக்கன் வாசல் என்னும் திருவாசலுக்கு எதிரே இந்த மண்டபத்தில்தான் நிற்கும். இந்த சந்தன மண்டபத்தில்தான் சுவாமி வேதாந்த தேசிகன் சததூஷணி, அதிகரண சாராவளி, தத்துவமுக்தா கலாபம், திரமிஷ்டோபனிஷத் சாரம், திரமிஷ்டோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி, பிரபந்தசாரம் ஆகிய நூல்களை அருளிச் செய்தார். சந்தன மண்டபத்தின் தெற்கு பகுதியில் வடக்கு நோக்கி அமைந்துள்ள தாமிர சன்னதி கருடன் எழுந்தருளியுள்ள கருடன் சந்நிதி. மிளேச்சர்களால் சிதைக்கப்பட்ட இந்த சந்நிதியில் 80ஆம் உத்தம நம்பியின் திருத்தம்பியான பூச்சக்கரராயர் சந்நிதி கருடனை மீண்டும் எழுந்தருளப் பண்ணினார். கருடன் சந்நிதிக்கு மேற்கே அமைந்துள்ள நம்பெருமாள் உபயநாச்சியாருடன் பிரம்மோற்சவ காலங்களில் எழுந்தருளும் கண்ணாடி அறை. கண்ணாடி அறைக்கு வடக்கே சந்தன மண்டபத்தின் மேற்கே அமைந்த பரமன் மண்டபம். இந்த மண்டபம் ஹொய்சாலாரசனான வரநாதராயரிடம் பணியாற்றிய பரமன் என்ற தட்சனால் செய்யப்பட்டதாகும். இந்த மண்டபத்தில் தீபாவளி, யுகாதி ஆகிய 2 நாட்களில் நம்பெருமாள் எழுந்தருள்வார். ஈட்டு பெருக்கர் ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் திருவாய்மொழி காலக்ஷேபத்தை கேட்டருள்வதற்காக நம்பெருமாள் ஓராண்டு தனது உற்சவங்களையெல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு சந்தன மண்டபத்தில் சந்நிதி கருடன் சந்நிதி அருகே எழுந்தருளி அதனை கேட்டு உகந்து ஸ்ரீ மணவாள மாமுனிகளை தனது ஆச்சாரியனாக வரித்து அவருக்கு ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என தொடங்கும் தனியனை அருளிச் செய்த இடம். சந்தன மண்டபத்தின் மேற்கு நுழைவாயிலான யாழிமுகம் கொண்ட உய்யும் 6 வழிகளாக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்திருப்பதை குறிக்கும் 6 படிகளை கொண்ட மேற்கு யாழி படிகட்டு. இந்த மேலப்படி வாயிலருகேதான் மாதம் கைசிக்க ஏகாதசி உற்சவ முடிவில்
ஸ்ரீ நம்பெருமாள் சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்களால் தன்மீது பச்சை கற்பூரம் மலர்களும் தூவப்படும் கற்பூர படியேற்றம் கண்டருள்கிறார். ராஜமகேந்திரன் திருச்சுற்றில் சந்தன மண்டபத்திலிருந்து முதல் சுற்றான தர்மவர்மா திருச்சுற்றுக்குள் நுழையும் நுழைவாயிலான திரு அணுக்கன் வாயிலருகே ஸ்ரீ நம்பிள்ளையின் திருவாய்மொழி காலக்ஷேபத்தை கேட்பதற்காக தனது அர்ச்சையை குலைத்து கொண்டு ஸ்ரீ பெரிய பெருமாள் எழுந்தருளிய இடம். திருவிளக்கு பிச்சன் அதனைக் கண்டு கண்டிக்க பெரிய பெருமாள் மீண்டும் கருவறைக்குள் சென்று சயனித்தது வரலாறு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9508436698 என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பஞ்சாங்க ஸ்ரவணம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தः அஸ்ய ஸ்ரீ பகவதாः மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः द्वितीय परार्थे श्री श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ वृश्चिकमासे एकादश्याम् अस्यां शुभतिथौ इन्दुवासरयुक्तायां रेवती नक्षत्रयुक्तायां श्री विष्णुयोग श्री विष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्री भगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.